மேசம் தொடக்கம் மீனம் வரைக்குமான வேற ராசி பலன் 24/8/2026 தொடக்கம் 30/8/2026 வரைக்குமான ஆகஸ்ட் மாதத்தின் இறுதி வாரத்தில் கிரகங்களின் நிலைகளுக்கு ஏற்ப மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிக்குமான பலன்கள், வழிபாடுகள், அதிர்ஷ்டம் மற்றும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள், அதாவது உங்களின் தொழில் மற்றும் குடும்பம், கல்வி, வழிபாடு, பணம் போன்றவற்றை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா பார்த்துட்டு இந்த 12 ராசியிலும் எந்தெந்த ராசி அதிர்ஷ்டமானவை, எவை பிரச்சனை, கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் என்பதையெல்லாம் பார்க்க இந்த பதிவினை முழுமையாக பாருங்கள். என்ற கடைசியை நான் டெய்லியோ கடைசியத்தான் சொல்லுவேன். அந்த அதிர்ஷ்டம் பிரச்சனையான இந்த வேரம் இது நோக்க போற ராசிகள் எவை என்று. சரி, முழுமையாக பாருங்கள். பார்ப்பதற்கு முன் இது வரைக்கும் வீடியோக்களை சப்போர்ட் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், முழுமையாக பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் பகிருங்கள். இந்த வாட்ஸ்அப் உங்களோட சோசியல் மீடியாக்கள்லையும் பகிரலாம். அது மட்டும் இல்லாமல் சேவ் பண்ணி வைத்துக் கொள்ளலாம். பேஸ்புக்கில் மற்றும் யூடியூப் சேனல்ல நான் போடுறேன்னா நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். நான் வசிரஜி அஸ்ட்ராலஜி, வசிரஜி கைரகஞ்சோதரன் சேனல், வசிரஜி அஸ்ட்ராலஜி, வசிரஜி என்ற பேரில் இருக்கிற சேனல்கள் மட்டும் இல்லாமல் எனது அட்மின் பேஸ்புக்லையும் அட்மின் போடுறவர். சரி, தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள். மேசம் தொடக்கம் மீனம் வரைக்குமான ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கலாம். சேவ் பண்ணுங்கள். சரி, தாருங்கள், பார்க்கிறீங்கள் முழுமையாக பார்த்துட்டு. மேசராசி என்பவர்களே, பணம் மற்றும் நிதி நிலைமை, படிப்புக்காக யாரும் எதிர்பாராத அளவு உங்களோட பணம், அதாவது நிதி நிலைமை படிப்படியாக உயரும். எதிர்பார்த்த கடன் உதவிகள் சாதகமாக முடியும். மேசராசி என்பவர்களே, எதிர்பார்த்த கடன் உதவிகள் சாதகமாக முடியும் இந்த வாரம். தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்த்தால் மேசராசி என்பவர்களின் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். குடும்பம் பார்த்தால் குடும்பத்தில் மேசராசி என்பவர்கள் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். சகோதர வழியில் நன்மைகள் நடக்கும். கல்வி கற்கும் மேசராசி மாணவர்களாக இருந்தால் படிப்பில் அதிக ஆர்வம் காட்டுவர். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெறலாம். வழிபாடு, செவ்வாயை அதிபதியாக கொண்ட மேசராசி என்பவர்களே, செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு கந்தஷ்டி கவசம் படிப்பது நல்லது. முருகப்பெருமான் வழிபாடு செய்வது நல்லது. அடுத்தது ரிஷபராசி என்பவர்களே, பணம் வருமானம் சீராக இருந்தாலும் ஆடம்பர செலவுகள் சேமிப்பு குறையலாம். ஆடம்பர செலவுகளால் சேமிப்பு குறையலாம். ஆகவே திட்டம் போட்டு செலவு செய்யுங்கள். ரிஷபராசி என்பவர்களே, உங்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்த்தால் தொழிலில் போட்டிகள் விலகும். புதிய வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தை பார்த்தால் கணவன் மனைவியிடையே சிறு அபிப்பிராய பேதங்கள் தோன்றி மறையும். சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். ரிஷபராசி என்பவர்களே, கல்வி கற்கும் மாணவர்களாக இருந்தால் ரிஷபத்தில் கல்வி கற்கும் மாணவர்கள் பாடங்களை உடனுக்குடன் படித்து முடிப்பது நல்லது. அலட்சியம் வேண்டாம். ரிஷபராசி என்பவர்களே, படிப்பில் அலட்சியம் காட்டாதீர்கள். ஆர்வத்துடனும் முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்தி படியுங்கள். உங்களுக்கான வழிபாடு, ரிஷபத்தின் அதிபதி சுக்கிர பகவான் என்பதால் வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவிக்கு மலர் அர்ச்சனை செய்து வழிபடுவது நலம் பெறும். அடுத்தது மிதுன ராசி என்பவர்களே, உங்களின் பணம் எதிர்பாராத தன வரவு உண்டு. பழைய முதலீடுகள் மூலம் லாபம் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் பார்த்தா இந்த வாரம் 24/8/2026 தொடக்கம் 30/8/2026 வரைக்குமான வாரத்தில் மிதுன ராசி என்பவர்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்த்தால் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். தொழில் விரிவாக்க சாத்தியமாகும். குடும்பத்தை பார்த்தால் உறவினர்களின் வருகையால் குடும்பத்தில் உற்சாகமான சூழல் நிலவும். கல்விக்கும் மிதுன ராசி மாணவர்களாக இருந்தால் போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெறும் யோகம் உள்ளது. வழிபாடு, மிதுனத்தின் அதிபதி புதன்கிழமையில் விஷ்ணு பகவானை வழிபடுவது சகல காரிய சித்திகளையும் தரும். அடுத்தது கடகராசி என்பவர்களே, பணம் செலவுகள் சற்றே அதிகரிக்கும். பயணங்களின் போது பண பரிவர்த்தனையில் எச்சரிக்கை தேவை. தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்த்தால் வேலைப்பளு அதிகமாக இருக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பை பெற நிதானம் அவசியம். குடும்பத்தை பார்த்தால் குடும்ப விஷயங்களில் மற்றவர்களின் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. கல்வி கற்கும் மாணவர்களாக இருந்தால் கடகத்தில் கல்வி கற்கும் மாணவர்களாக இருந்தால் படிப்பில் கவனம் செலுத்த கூடுதல் முயற்சிகளும் பயிற்சியும் தேவைப்படும். கவனச்சிதறலால் படிப்பை கைவிட்டு விடாதீர்கள். அடுத்தது வழிபாடு,
சந்திர பகவானை அதிபதியாக கொண்ட கடகராசி என்பர்களே, திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும். அடுத்தது சிம்மம். சிம்மராசி என்பர்களே, பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். சேமிப்பை ஏற்ற புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். உங்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்த்தால் உத்தியோகத்தில் எதிர்பாராத பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. சிம்மராசி என்பர்களே, குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடிவடையும். கல்வி கற்கும் சிம்மராசி மாணவர்களாக இருந்தால் உயர்கல்வி கற்போருக்கு புதிய பாதைகள் திறக்கும். வழிபாடு, அதாவது சூரிய பகவானை அதிபதியாக கொன்ற சிம்மராசி என்பர்களே, ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு ஆதித்ய கார்த்தியம் சொல்லி சூரிய நமஸ்காரம் சொல்லி வழிபடுவது மேன்மை தரும். சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். சூரியனுக்கான மந்திரங்களை சொல்லுங்கள். சரி, அடுத்தது கன்னி. கன்னிராசி என்பர்களே, பணம் நிதி நிலை நன்றாக இருக்கும். நிலுவையில் இருந்த தொகைகள் வசூலாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்த்தா கடின உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன்கள் கிடைக்கும். கன்னிராசி என்பர்களே, வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அந்நியோன்யமும் பெருகும். கன்னிராசி என்பர்களே, பிள்ளைகள் வழியில் நற்செய்தி வரும். கன்னியில் கல்வி கற்கும் மாணவர்களாக இருந்தால் நினைவாற்றல் கூடும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வழிபாடு, புதன்கிழமை விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபடுவது தடைகளை நீக்கும். கன்னிராசி என்பர்களே, புதன்கிழமையில் புதன் பகவானை அதிபதியாக கொண்ட கன்னிராசி என்பர்கள் புதன்கிழமையில் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபடுவது தடைகளை நீக்கும். அடுத்தது துலாம். துளாராசி என்பர்களே, பண வரவு திருப்திகரமாக இருக்கும். வேரமாகும். கடன் பிரச்சனைகள் குறைய தொடங்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்த்தால் சொந்த தொழில் செய்வோருக்கு புதிய வாய்ப்புகளும் நல்ல லாபமும் கிடைக்கும். குடும்பத்தை பார்த்தா கணவன் மனைவியிடையே புரிதல் அதிகரிக்கும். சுப செய்திகள் வந்து சேரும். கல்வியை பார்த்தால் கல்வி கற்கும் துளாராசி மாணவர்களாக இருந்தால் கலை மற்றும் அறிவியல் துறையில் உள்ள மாணவர்களுக்கு யோகமான பேரமாகும். வழிபாடு, துளாராசிக்கின் அதிபதி சுக்கிர பகவான் என்பதால் வெள்ளிக்கிழமை துர்க்கையம்மனுக்கு நெய்தீபமேற்றி வழிபடுவது நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். அடுத்தது விருச்சிகம். விருச்சிகராசி என்பவர்களே, பணம் நிதி விஷயங்களில் நிதானம் தேவை. தேவையற்ற செலவுகள், ஜாமீன் தருவதையும் தவிர்க்கவும், கையெழுத்திடுவதையும் தவிர்க்கவும். கடன் கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் பணத்தை கொண்டு செல்லும் போதும் கவனமாக இருங்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்த்தா பணிகளில் சிறு தாமதங்கள் ஏற்படலாம். அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்க வேண்டாம். பணிச்சுமை அதிகரிக்கும். பணி செய்யும் இடத்தில் கவனமாக இருங்கள். பிரச்சனைகளை எதிர்நோக்குவீர்கள். வேலையில் பிரச்சனைகளை எதிர்நோக்குவீர்கள். விருச்சிக ராசி என்பவர்களே, குடும்பத்தில் பேச்சில் இனிமையை கடைபிடிப்பது குடும்பத்தில் அமைதியை தரும், இல்லாத பிரச்சனைகளை தரும். அடுத்தது கல்வி கற்கும் விருச்சிக ராசி என்பவர்களாக இருந்தால் கவனச்சிதறலால் படிக்க வேண்டிய வேரம் திட்டம் விட்டு படிப்பது அவசியம். படிப்பில் தடைகளை எதிர்நோக்குவீர்கள். வழிபாடு, செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பவர்களே, செவ்வாய்க்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாட்டி வழிபடுவது மன தைரியத்தை தரும். அடுத்தது தனுசு ராசி என்பவர்களே, பணம் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி காணப்படும். யோகமான பண வரவு உண்டு. தனுசு ராசி என்பவர்களே, தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்த்தால் தொட்டதெல்லாம் துலங்கும். உங்கள் ஆலோசனைகளுக்கு மேலதிகாரிகள் மதிப்பு தருவ. தனுசு ராசி என்பவர்களே, குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் நிறைந்திருக்கும். ஆன்மீக பயணங்கள் செல்ல நேரிடலாம். தனுசு ராசியில் கல்வி கற்கும் மாணவர்களாக இந்த தேர்வுகள் மற்றும் நேர்முக தேர்வுகளில் சிறந்த வெற்றி கிடைக்கும். தனுசு ராசியின் அதிபதி குரு. வழிபாடு, தனுசு ராசி வழிபட வேண்டியது வியாழக்கிழமை தட்சணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் சாற்றி வழிபடுவது சிறந்தது. அடுத்தது மகரம். மகர ராசி என்பவர்களே, பணம் வரவும் செலவும் சமமாக இருக்கும். கடன் வாங்காமல் சமாளிப்பது நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்த்தால் மகரம் உழைப்பு அதிகமாக இருக்கும். பொறுமையுடன் பணியாற்றுவது வெற்றியை தரும். குடும்பத்தினருடன் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். மகர ராசி என்பவர்களே, மகரத்தில் கல்வி கற்கும் மாணவர்கள் என்ற வழக்கமான முயற்சியை தொடர்ந்து மேற்கொள்வது நல்லது. மகர ராசி என்பவர்களே, வழிபாடு, சனிக்கிழமை எழ்தீபமேற்றி சனி பகவானை வழிபடுவது தடைகளை குறைக்கும். மகராசி என்பவர்களே. கும்பராசி என்பவர்களே, பணம் தாராளமான பண புழக்கம் இருக்கும். நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். பேரமாகும். கும்பராசி என்பவர்களே, தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்த்தா தொழிலில் மேன்மை நிலவும்.
புதிய கூட்டாளிகள் இணைவார்கள். கும்பராசி என்பர்களே, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கோலாகலமாக நடக்கும். சந்தோஷம் அதிகரிக்கும். கும்பத்தில் கல்வி கற்கும் மாணவர்களாயிருந்தால் கல்வியிலும் விளையாட்டுத் துறையிலும் முதன்மை பெறுவீர்கள். முதன்மை பெறுவார்கள். வழிபாடு: சனிக்கிழமை அனுமான் சாலிசா பாராயணம் செய்வது கும்பராசிக்கு மிகுந்த நன்மையை தரும். சனியின் அதிபதியாக கொண்ட கும்பராசி என்பவர்களுக்கு சனிக்கிழமை அனுமான் சாலிசாவை பாராயணம் செய்வது மிகுந்த நன்மையை தரும். அடுத்தது மீனராசி என்பர்களே, பணம் சுப செலவுகள் அதிகரிக்கும். கையிருப்பை கொண்டு தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்த்தால் புதிய திட்டங்களை செயல்படுத்தும் போது அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்பது நல்லது. புதிய திட்டங்கள் புதியதாக ஏதாவது ஆரம்பிப்பதை தவிர்க்கவும். ஏற்கனவே நடத்தி கொண்டு இருப்பதை மேலும் விரிவு செய்து கொண்டு போவது நல்லதாகும். அடுத்தது, உங்களின் தொழில புதிய திட்டங்களை செயல்படுத்தும் போது அனுபவஸ்தர்களின் ஆலோசனை கேட்பது நல்லது. குடும்பத்தில் சிறு சிறு மனக்கசப்புகள் வந்து மறைந்தாலும் அமைதி குறையாது. கல்வி கற்கும் மீனராசி மாணவர்களாயிருந்தால் பாடங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது வெற்றிக்கு வழிவகுக்கும். பாடத்தில் கூடுதல் முழு கவனத்தையும் செலுத்துங்கள் மீனராசி என்பர்களே. மீனத்தின் அதிபதி குரு பகவான் என்பதால் நீங்கள் வழிபட வேண்டியது வியாழக்கிழமை குரு பகவான் மற்றும் ஸ்ரீ ராகவேந்திரர் வழிபாடு சுபிட்சம் தரும். குரு பகவான் மற்றும் ஸ்ரீ ராகவேந்திரர் வழிபாடு மீனராசிக்காரர்களுக்கு சுபிட்சத்தை ஏற்படுத்தும். இந்த வாரம் அதிர்ஷ்டம் மற்றும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் பற்றி பார்ப்போம். அதிர்ஷ்ட ராசிகள், அதாவது பண வரவு, தொழில் மேன்மை, நினைத்த காரியங்கள் நிறைவேறுதல் மற்றும் சுப யோகம் உண்டாகும் ராசிகள், நன்மை பெருகும் காலம் ஆன ராசிகள் மேசம், மிதுனம், சிம்மம், கன்னி, துலாம், தனுசு, கும்பம் ஆகும். கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள்: எச்சரிக்கை தேவை. பண பரிவர்த்தனைகள், புதிய முதலீடுகள், ஆரோக்கியம் மற்றும் பேச்சுவார்த்தைகளின் நிதானமும் எச்சரிக்கையும் அவசியமாகும். ரிஷபம், கடகம், விருச்சிகம், மகரம், மீனம் ஆகும்.